Hello friends, welcome to my channel Hungry Mindset. இந்த வீடியோல நம்ம How to Win Friends and Influence People by Dale Carnegie இந்த புக்கோட செகண்ட் பார்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேல இருக்க ஐ ஐகானை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. இந்த பார்ட்டோட டைட்டில் பாத்தீங்கன்னா 6 ways to make people like you. அதாவது இந்த 6 விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 6 விஷயங்களை ஆத்தர் 6 சாப்டரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யறது மூலமாக நம்ம எங்கே போனாலுமே நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் குவிவாங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த சாப்டர் ஆத்தர் நேச்சரோட எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த புக்கை படிக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, யாரையாவது ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த புக்கை படிப்போம். ஆர் ஏதாவது ஒரு பர்சனை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த புக்கை படிப்போம். ஃப்ரெண்டு பிடிக்கிறது அப்படின்னு வரும்போது நேச்சுரலாகவே ஒரு அனிமல் இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக செய்யும். ஒரு பெட் அனிமல். ஏன் நம்ம அந்த பெட்டுக்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆத்தர் இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஸோ நான் எந்த பெட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் நாய்க்குட்டியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் ஒருத்தவங்க நாய்க்குட்டி வளர்க்குறாங்கன்னா அவங்க வீட்டில் அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி போய் தான் வளர்ப்பாங்க. சில பேரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நாய்க்குட்டி வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் பேரண்ட்ஸ் அதுக்காக ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரு குட்டி நாய்க்குட்டியை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். அப்படி வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை விட நம்ம அப்பா அம்மா தான் அந்த நாய்க்குட்டி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ நாய்க்குட்டி பண்ணுற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரீங்கன்னா பெல் அடிக்கும் போது ஏதோ இந்த நாய்க்குட்டி தான் போய் கதவு திறக்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க. நீங்கள் உள்ளே வந்தோடனே சில நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா மேலே ஏறிக்கும், இன்னும் சில நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக நக்கி விட்டுரும். ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த நாய்க்குட்டியோ ஆர் அந்த பெட் அனிமலோ எந்த பெட் அனிமலாக இருக்கட்டும், அந்த பெட் அனிமல் நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டும். அப்படி காட்டுறதுனால தான் நம்ம அந்த பெட் அனிமலுக்காக நிறைய விஷயம் செய்வோம். ஸோ இதுதான் இந்த 6 ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். நீங்கள் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென்யூனாக அவங்க மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது மூலமாக உங்களால் அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவங்க மேலே நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டாமல் அவங்க நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஆத்தர் இது கூடவே ஒரு ஃபேக்டும் சொல்கிறாங்க. அதாவது எந்த பர்சனுமே உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த பர்சனை பொறுத்தவரை அவங்க மேலதான் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஆத்தர் இது கூடவே ஒரு ஸ்டடியோட ரிப்போர்ட்டையும் ஷேர் பண்றாங்க. நியூயார்க்ல இருக்கிற ஒரு டெலிஃபோன் கம்பெனி அவங்களோட 500 கஸ்டமரோட கால்ஸை அனலைஸ் பண்றாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் அப்படி இல்லைன்னா ஐ அப்படின்ற ப்ரோனவுன் அவங்க 3900 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, எல்லாருமே அவங்கவுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இதே விஷயத்த நெப்போலியனும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க லவ்வரை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. பணம் இருக்குது, பதவி இருக்குது, பேர் இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது. பட் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னால் உன்னை மட்டும்தான் நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தை விட இந்த ஒரு பர்சன் தான் அதிகமாக நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்தவங்க மேலே நம்ம ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது மூலமாக அந்த பர்சனுக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா அடுத்தவங்க கூட பழகிறது, அடுத்தவங்க கூட பேசுறது அப்படின்றது ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எங்கள் ஆத்தர் இன்ட்ரோவர்ட்டை பற்றி இன்டைரக்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது யார் ஒருத்தவங்க அவங்கள சுற்றி இருக்கிற பீப்புள் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப அதிகமான டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கும் இவங்க தான் நிறைய காயத்தை உண்டாக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் இந்த சாப்டரில் என்னால் ஒத்துக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரியாலிட்டியில் இன்ட்ரோவர்ட்ஸ் நிறைய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மட்டும் இந்த சாப்டரில் எனக்கு கொஞ்சம் அவுடேட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரோவர்ட்டால் இந்த விஷயத்த செய்ய முடியுமா? சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்னால இந்த விஷயத்த செய்ய முடியுமா? அதாவது மற்றவங்க கூட சோஷியலைஸ் ஆக முடியுமா? ஸோ அடுத்தவங்க மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் அவர் ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கும் போது இந்த பிரின்சிபல் அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்தர் அவரோட காலேஜ் டைமில் ஸ்டோரி ரைட்டிங்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி போகிறாங்க. அந்த கோர்ஸில் அப்போ இருந்த டாப் நியூஸ் பேப்பரோட சீஃப் எடிட்டர் பேசுகிறாங்க. பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட டெஸ்க்குக்கு நிறைய ஸ்டோரிஸ் வருமா.
அந்த ஸ்டோரிஸ் அவர் எப்படி சூஸ் பண்ணுவார்னா, ஒரு ஸ்டோரி எடுத்து படித்து பார்ப்பார். படித்து பார்த்துட்டு 2 நிமிஷத்துக்குள்ளே அவரால் சொல்ல முடியும் இந்த ஸ்டோரி எழுதுனவங்க வந்து மக்களை விரும்புகிறாங்களா ஆர் மக்களை வெறுக்கிறாங்களா அப்படின்றத அவரால் சொல்ல முடியும். முக்கால்வாசி கேஸில் எப்படி இருக்குன்னா, எந்த ஆத்தர் வந்து பீப்புளை வெறுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதுறாங்களோ அந்த ஆத்தரை பீப்புளும் வெறுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இவர் சூஸ் பண்ணுற ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, யார் வந்து மக்கள் மேலே உண்மையாலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் வந்து இவர் சூஸ் பண்ணுவார். அதுவும் இந்த விஷயத்தை அவர் எப்போ சொல்கிறாருன்னா, ஒரு ஃப்ரிக்ஷன் பேஸ்டு ஸ்டோரிக்காகவே அவர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு சின்ன ஸ்கூல் பையனோட எக்ஸாம்பிள் தராங்க. ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடையாது, படிக்க தெரியாது, அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இப்படின்னு மேஜிக்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்களோட நாலேஜை வந்து மேஜிக் ஃபீல்டில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவரோட மேஜிக் ஷோஸுக்கு அது வரைக்கும் 60 மில்லியன் பீப்புள் வந்து மொத்தமாக வந்திருக்காங்க. அவர் வந்து 2 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சூப்பரான லைஃப் ஸ்டைல் தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு 30 வருஷம் கழிச்சு. ஒரு இன்டர்வியூவில் அவரோட சக்ஸஸ்க்கு என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த பிரின்சிபலை தான் சொல்கிறாரு. மற்ற மெஜிஷியன்ஸ் கிட்ட இல்லாத 2 விஷயம் வந்து இவர்கிட்ட இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இவரோட பர்சனாலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம். செகண்ட் ஒன் வந்து இவருக்கு பீப்புள் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட். பர்சனாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம்னா இவர் கை அசைக்கிறதா இருக்கட்டும், இவர் பேசுகிறதா இருக்கட்டும், ஆர் ஒரு சின்ன சின்ன ஆக்ஷனாக இருக்கட்டும், எந்த விஷயம் பண்ணாலுமே அது வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இவர் பண்ணிகிட்டு இருந்தார். செகண்ட் விஷயம் வந்து அடுத்தவங்க மேலே இவர் ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தார். அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, மற்ற மெஜிஷியன்ஸ் ஸ்டேஜ் ஏறறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் இவங்கள ஏமாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் நான் எப்படி நினைக்கிறேன்னா, இவங்கனால தான் என்னோடய வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, அதுக்கு நான் இவங்களுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறார். ஸோ இந்த 2 விஷயம் தான் மற்ற மெஜிஷியன்ஸ் கிட்ட இருந்து இவரை தனித்து காட்டுறது. அண்ட் இதே 2 விஷயம் தான் இவரோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட்டும். ஸோ இந்த மெஜிஷியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தர்ஸ்டன், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் மெஜிஷியன். ஸோ ஆத்தர் இந்த ஸ்டோரியிலேருந்து கன்க்ளூட் பண்ணுறது இந்த 2 விஷயம் தான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசில் ஒரு டவுட் வரும். இந்த விஷயத்த வந்து என்னோடய லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டவுட் வரும். சப்போஸ் நீங்கள் ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் இந்த விஷயத்தை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டும் வரும். இந்த 2 விஷயத்துக்குமே ஆத்தர் வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் தராங்க. ஸோ இதுக்கு ஆத்தர் தர எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டைக் அப்படின்ற ஒருத்தவங்க பென்சில்வேனியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு 55 வயசாவது. அவர் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த சர்வீஸ் ஸ்டேஷனை வந்து ஹைவே ரோடு போடுறதுக்காக இடிக்கிறாங்க. அதனால் அவரோட வேலை போயிடுது. ஸோ அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, தெருக்கு வந்து பாட்டு வாசிச்சுட்டு இருப்பார். கொஞ்ச நாள் வந்து இதே மாதிரி போயிட்டுருக்கு. தென் கொஞ்ச நாள் கழித்து யார் இந்த மாதிரி இன்னும் நிறையா வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி இவர் போக ஆரம்பிக்கிறார். அப்படி போகும்போது இவர் சில பர்சன்ஸை மீட் பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாருனா, அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிட்டு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற நிறைய விஷயத்த வந்து இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சுது. தென் அவர் காம்படிஷன்லாம் அட்டென்ட் பண்ணி ஜெயிக்க ஆரம்பித்தார். ஒரு ஸ்டேஜில் மக்கள்லாம் அவர் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்கிள் ஜார்ஜ் தி ஃபிடில் ஸ்கிராப்பர் ஃப்ரம் கிட்ஸியா கண்ட்ரி. ஸோ ஒரு 70 வயசில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான விஷயத்த செஞ்சு அவரோட வாழ்க்கையை வந்து அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால அவருக்கு கிடைச்ச கான்டாக்ட்ஸ். நம்மள நிறைய பேர் வந்து நினைக்கலாம், ஒரு 55 வயசு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் 55 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 70 வயசில் ஒரு நல்ல லைஃப் வந்து இவருக்கும் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ப்ரொடக்டிவ் பீரியட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து இந்த டைமில் தான் இது செய்யணும், இந்த டைமில் இது மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளால் இந்த விஷயத்தை செய்யவே முடியாது அப்படின்ற எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்தை எப்போ நம்ம மனசால் செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்தை எப்படி உங்களோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. இதுக்கு ஆத்தர் கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தியோடர் ரூஸ்வெல்ட்டோட எக்ஸாம்பிள் தராங்க. ரூஸ்வெல்ட் வந்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. அந்த டைமில் இவரோட சர்வெண்ட்டாக இருக்கட்டும் ஆர் இவரோட கார் வாலெட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே வந்து இவர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் அவங்கள பாஸ் பண்ணி போகும்போது
அவங்க பேர் சொல்லிட்டு கிரேட் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போவார். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கெஸ்டர். அவர் வந்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்காரு. அந்த லெவலில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவரோட சர்வன்ட் கிட்ட இதை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவர் வந்து அவரோட பீப்புள் மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால இந்த விஷயத்த அவர் செஞ்சார். இவர் பண்ண விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பர்சனை இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா, அவரோட வாலெட் வந்து இவர் பேரில் ஒரு புக் எழுதுறாரு. தியோடர் ரூசோல்ட் ஹீரோ டு இஸ் வாலெட் அப்படின்ற ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கில் அவர் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன இன்சிடெண்ட்டை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த வாலெட்டோட ஒய்ஃப் வந்து ரூசோல்ட் கிட்ட ஒரு பேர்டை பற்றி கேட்டு, இந்த பேர்டை நான் பார்த்ததே இல்லை, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து அந்த பேர்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. இவரும் வந்து அந்த பேர்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு அந்த வாலெட்டுக்கு வந்து இவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃப் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்த உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு நீ என்கிட்ட ஒரு பறவையை பற்றி கேட்டல, அந்த பறவை வந்து இப்போ நம்மளோட எஸ்டேட்டில் இங்கே இருக்குது, நீ வேணா போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கண்ட்ரியோட பிரசிடெண்ட் வந்து இந்த அளவுக்கு இறங்கி போய் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இன்சிடென்ட். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்குது. கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு அப்புறமா டிராஃப்ட் அப்படின்ற ஒருத்தவங்க தான் வந்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆகிட்டாங்க. டிராஃப்ட் பிரசிடெண்ட் ஆகிட்டோடனே யாருமே வந்து அவங்களோட சர்வெண்ட்டையோ ஆர் அவங்களோட வாலெட்டையோ வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஒரு நாள் டிராஃப்ட்டும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒயிட் ஹவுஸை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த டைமில் ரூசோல்ட் வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு வராரு. வந்து அவங்களோட பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட இவர் ஃபஸ்ட்டு எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இப்போ பேசிட்டு நல்லா விசாரிச்சுட்டு போனார். ஸோ இதை பற்றி அங்கே வேலை செஞ்ச ஒரு பர்சன் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, இந்த 2 வருஷத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருந்த ஒரே நாள் இதுதான். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு தான் பணம் கொடுத்தாலும் அதுக்கு இந்த சந்தோஷம் ஈடாகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து தலைக்கீழ மாற்றும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இதே விஷயத்த நம்ம எப்படி சேல்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை ஆத்தர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காங்க. அவங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கடையாக போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்குள்ளே போயிட்டு ஆர்டர் மட்டும் எடுக்காமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில் வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த சேல்ஸ் ரெப் வந்து அவங்க கடைக்கு போனாங்கன்னா அந்த ஓனர் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி நடக்கும்போது அந்த கடையில் வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கடைக்கு யாருமே வந்து ஆர்டர் எடுக்க மாட்டாங்க, இவர் ஒருத்தர் தான் வந்து ஆர்டர் எடுத்து எல்லார்கிட்டையும் வந்து பேசிட்டு போவார், இவருனால தான் நம்மளுக்கு மற்ற ஆர்டர்ஸுமே கிடச்சிது, நீங்கள் இந்த சேலை யாருக்குன்னா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கரெக்டான பர்சன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை செய்கிறவங்கலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கடையோட ஓனர் வந்து இந்த சேல்ஸ் ரெப்பை கால் பண்ணிவிட்டு எப்போவும் கொடுக்கறத விட 2 மடங்கு ஆர்டர் அதிகமாக கொடுத்தாங்க. அந்த சேல்ஸ் ரெப் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்போ தான் இந்த ஓனர் வந்து அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இவர் நார்மலாக பண்ண ஒரு சின்ன விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்றது இவருக்கு புரியுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான குவாலிட்டி வந்து அடுத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இதே விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி மென்டார்ஸ் கெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஷார்ட் டைமில் நிறையா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு சூப்பரான ஒரு வழி தான் மென்டார்ஸ். ஏன்னா மென்டார்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஒரு தப்பு செய்ய போகிறீங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்க, இது தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அட்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு தப்பை செஞ்சு வெளியே வரத்துக்கு பதிலாக அந்த மென்டார் வந்து இது தப்பு, இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அந்த மென்டார் ஏற்கனவே அந்த தப்பை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு லாபம் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி ஒரு மென்டாரை கன்வின்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மென்டார்ஸ் ஆர் பெரிய ஆள் அப்படின்னு வரும்போது அவங்க ஆப்வியஸ்லி பிஸியாக தான் இருப்பாங்க. அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்டார்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. லெட்டர் எழுதும் போது எப்படி எழுதுகிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்,
உங்ககிட்ட இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கேட்குறாங்க. கேட்டுட்டு அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்கள் எல்லா விஷயமும் கூட எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ஒரு 10 விஷயம் கீழேயே கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மென்டார் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவர் கேட்குற அந்த 10 விஷயத்த சொல்லிடுறாரு. சொல்லிட்டு கீழே ஆத்தர் எப்படி சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காண்டாக்ட் நம்பரை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கும் ஆத்தரோட அப்ரோச் பிடிச்சதுனால அவரோட காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆத்தருக்கு என்னென்ன டவுட் வருதோ இவர்கிட்ட வந்து அவர் டேரெக்டாக கேட்டுப்பார். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக மென்டார்ஸ் பிடிக்க முடியும். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தர் அந்த மென்டாரை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ நம்ம லாஜிக்காக யோசிச்சு பார்த்தோன்னா, யாருன்னா ஒருத்தவங்க நம்மளை பாராட்டுறாங்கன்னா யாருக்கு தான் அது பிடிக்காமல் இருக்கும்? எல்லாருக்குமே வந்து பாராட்டு தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் அப்ரிசியேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தேவை, அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே உண்மையிலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால தான் அவரை பற்றி இவ்வளோ விஷயம் கலெக்ட் பண்ணி ஒரு கொஷினர் மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இந்த 2 விஷயமும் தான் அந்த மென்டாருக்கு வந்து ஆத்தரை பிடிக்க வைக்கும். அப்போ தான் வந்து அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னா, நீங்கள் அடுத்தவங்க மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அதிகமாக மாட்டாங்க, உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து டெவலப் ஆவாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட கம்பெனிக்கு லாயலாக இருப்பாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுற விஷயம் வந்து எந்த அளவுக்கு டைம் எடுக்குமோ ஆர் எந்த அளவுக்கு அன்செல்ஃபிஷாக இருக்கோ அந்த விஷயம் வந்து அவங்க மேலே ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் பார்த்தீங்கன்னா எப்படி இதே பிரின்சிபலை யூஸ் பண்ணி மற்ற கம்பெனியோட ஆர்டர்ஸை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அவர் தர எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஃபியூயல் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருக்காங்க. ஒரு செயின் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஃபியூயல்ஸை இவங்ககிட்ட இருந்து வாங்கவே மாட்டாங்க, அதுக்கு பதிலாக வேறு ஸ்டேட்டில் இருந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த ஃபியூயல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து அந்த செயின் ஸ்டோரை பிடிக்காது. இந்த ஃபியூயல் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட ஒரு கிளாஸில் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாமல் வேறு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு டிபேட் மாரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இவருக்கு அந்த செயின் ஸ்டோர் மேலே இருக்க கடுப்புனால என்ன பண்ணுறாருன்னா நெகட்டிவ் சைடு எடுத்துக்கிட்டு அந்த செயின் ஸ்டோரோட எக்ஸிக்யூட்டிவ் போய் பார்க்க போகிறாரு. ஏன்னா டிபேட்டில் பேசுகிறதுக்கு வந்து இவருக்கு பாயிண்ட்ஸ் தேவை. அந்த பாயிண்ட்ஸை அந்த எக்ஸிக்யூட்டிவ் விட்டால் வேறு யாராலையுமே தெளிவாக சொல்ல முடியாது. அதனால் அந்த எக்ஸிக்யூட்டிவை இவர் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது, நான் இங்கே ஃபியூயல் விற்க வரல, எனக்கு உங்களோட ஹெல்ப்பு தேவை, ஒரு சின்ன விஷயந்தான், எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த எக்ஸிக்யூட்டிவும் சரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் இந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் இந்த மாதிரி ஒரு டிபேட் பேச போகிறேன், உங்கள் செயின் ஸ்டோரை பற்றி நான் பேசணும். உடனே அந்த எக்ஸிக்யூட்டிவும் எக்ஸைட் ஆகிட்டு அவரால் எந்தெந்த இன்ஃபர்மேஷனை இவருக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷனை அவர் ப்ரொவைட் பண்ணுறாரு. இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து இன்னும் 2 பேரை ரெஃபர் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து இவருக்கு தர சொன்னார். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உண்மையாலே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் வந்து அவர் சொல்கிறார். ஸோ இதை பற்றி சொல்லும்போது அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு. அது வந்து அவரோட கண்ணிலே தெரியுது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது தான் இந்த ஃபியூயல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து செயின் ஸ்டோர் மேலே வச்சுருந்த அபிப்பிராயம் வந்து மொத்தமாக மாறிடுது. இவங்க இதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. அப்போ அந்த செயின் ஸ்டோரோட எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசிட்டு எப்படி பேசின அப்படின்றத எனக்கு வந்து சொல்லு, தென் இந்த டிபேட்டில் என்ன கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லு, நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் இதை பற்றி தெரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு 1 மந்த் கழிச்சு வா, நான் உனக்கு கண்டிப்பாக ஆர்டர் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறார். அந்த ஃபியூயல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒன்றுமே புரியல ஆக்சுவலி. ஏன்னா அவர் ஆர்டரை பற்றி அவர்கிட்ட கேட்கவே இல்லை, அவங்களே முன் வந்து ஆர்டர் தராங்க. ஸோ இப்போ தான் இந்த ஃபியூயல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு விஷயமே புரியுது, நம்ம அடுத்தவங்க மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ஷார்ட் டைமில் நிறைய விஷயத்த சாதிக்கலாம். என் ப்ராடக்டை அடுத்தவங்களை வாங்க வைக்கிறதுக்கு நான் 10 வருஷம் உழைச்சிருந்தாலும் என்னால் இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்துருக்க முடியாது. பட் அடுத்தவங்க மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுக்க முடிஞ்சுது அப்படின்ற உண்மை வந்து இப்போ தான் அந்த ஃபியூயல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு புரியுது. ஸோ இந்த விஷயத்தை தான் ஆத்தர் இந்த செக்ஷனில் கன்க்ளூட் பண்ணுறாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் லாபமாக இருக்கக்கூடாது, அது 2 பேருக்குமே லாபமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் இந்த சாப்டர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா ஆர் நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறது மூலமாக தான் உங்களால் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அடைய முடியும். பிகேம் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள், அடுத்தவங்க மேலே ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வருது, சொல்கிற விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது.
இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஆர் ரொம்ப போர் அடிக்குதா, ஆர் நான் வேறு ஏதாவது கட் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக பார்க்குறேன். செகண்ட் சாப்டர். இந்த சாப்டரோட நேம் பார்த்தீங்கன்னா a simple way to make a good first impression. அதாவது நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை எப்படி வந்து சூப்பராக பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜிக்கலி நம்மளை பார்த்த ஒரு 7 செகண்டுக்குள்ளேயே அடுத்தவங்களோட மைண்டில் நம்மளை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகிடும். அந்த இம்ப்ரெஷனை எப்படி நம்ம பெட்டராக ஃபார்ம் பண்ணுறது, அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை வச்சு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டரை வந்து ஆத்தர் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பார்ட்டியில் 2 பர்சன் இருக்காங்க. பர்சனே பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஜுவல் போட்டுக்கிட்டு ஆனால் மூஞ்சை மட்டும் உருன்னு வச்சுட்டு அந்த பார்ட்டியில் இருக்காங்க. பர்சன் பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆடம்பரம் இல்லாமல் மூஞ்சில் ஒரு சிரிப்போட எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 2 பேர் வந்து ஒரு பார்ட்டியில் இருக்காங்கன்னா எந்த பர்சன் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அவர் எந்த பர்சனை பார்த்தா நீங்கள் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி நிறைய பேர் சொல்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்சன் பி. ஏன்னா ஒரு பர்சன் வந்து எப்போவுமே உண்மையே இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பேசலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுவே ஒரு பர்சன் வந்து சிரிச்சுட்டு ப்ளசண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள பற்றின இம்ப்ரெஷன் வந்து நம்ம மைண்டில் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்ல வர விஷயம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்மைல். ஸோ இதில் ஆத்தர் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆத்தர் சொன்ன விஷயம் வந்து எப்படி சயின்ஸ் படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து சார்ல்ஸ் ஷவாப் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி பார்த்தோம். ஆண்ட்ரோ கார்னிகியோட ஸ்டீல் கம்பெனி சிஇஓ. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியும். இது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் ஏன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தராங்க. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். சிரிக்கிறது மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கேன், உங்களை பார்க்கறதுனால எனக்கு சந்தோஷம் அப்படின்றத நான் வாயால் சொல்கிறதுக்கு பதிலாக என்னோட ஆக்ஷன்னால் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதே ரீசன்னால் தான் ஒரு நாய்க்குட்டியை பார்த்தாலோ ஆர் ஏதாவது பெட் அனிமலை பார்த்தாலோ நம்ம எக்ஸைட் ஆகுறோம். ஏன்னா அந்த பெட் அனிமல் வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து அதோட ஆக்ஷன்ஸ் மூலமாக வெளிப்படுத்துது. ஒரு விஷயத்தை நம்மளோட வேர்ட்ஸ் மூலமாக வெளிப்படுத்துறதை விட நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலமாக வெளிப்படுத்தினா அதுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும், இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதே விஷயம் தான் நம்ம ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்க்கும்போது நம்ம மனசில் நடக்கும். ஏன் ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்த்தோன்னே நம்ம திரும்பி சிரிக்கிறோம் அப்படின்றத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த நியூரான்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்க என்ன நிலையில் இருக்காங்களோ அதே நிலையில் உங்களையும் வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எதிர்க்க இருக்கவங்க வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே உங்களே அறியாமல் நீங்கள் சிரிப்பீங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க சோகமாக மூடியாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் ஆத்தர் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் வந்து 8 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 பேருமே அவங்களுக்கு இருக்க வேலையை பார்த்துட்டு அவங்களோட பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மூஞ்சில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லை. அந்த 8 பேருமே வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் இந்த ரிசப்ஷனில் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வர பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கை குழந்தை கூட ஒரு நாய்க்குட்டியே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஒரு பர்சன் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. உட்காந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த பர்சனை பார்த்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த பர்சனும் திருப்பி அந்த குழந்தைய பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. தென் அவங்க அம்மா கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பேர் என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவரோட ஸ்டோரியெலாம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பர்சன் பார்த்தீங்கன்னா கூட வந்து நாய்க்குட்டியோட விளையாட ஆரம்பிக்கிறார். ஒரு 15 மினிட்ஸில் சோகமாக இருந்த ஒரு ரிசப்ஷன் ஹால் வந்து கலகலன்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்மைலுக்கு இருக்கிற பவர். ஸ்மைலுன்னு சொல்லும் போது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபேக் ஸ்மைல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஃபேக் ஸ்மைல்னா நேம்சேக்காக சிரிக்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பர்சனை மீட் பண்ணுறீங்க, அவங்க மனசில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி திட்டிகிட்டே இருப்பாங்க, இல்லை உங்களை பார்த்து பொறாமப்பட்டுகிட்டே இருப்பாங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தவங்க நம்மளை பார்த்து அப்படி சிரிக்கிறாங்கன்னா அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஸ்மைல் வந்து ரேடியேட் ஆகாது, அவங்களோட கண்ணு வந்து க்ளோ ஆகாது. அவங்க சிரிக்கும் போது அவங்க உண்மையாக சிரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத அவங்களோட ஸ்மைலே வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஜேம்ஸ் வி மெக்கானல் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிறாங்க, அந்த பீப்புளை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ எந்த பர்சன் வந்து அதிகமாக சிரிக்கிறாங்களோ அவங்களால ஈஸியாக பிரச்சனையை மேனேஜ் பண்ண முடியுது, ஈஸியாக சொல்லித்தர முடியுது, ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து விற்க முடியுது. தென் அவங்களோட பசங்களும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க.
ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம ஏற்கனவே பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யும் போது அந்த விஷயத்துக்கு பாராட்டு கிடைக்குதுன்னா அந்த விஷயத்தை திரும்ப செய்யணும்னு நினைப்போம். அந்த மெத்தட் பேர் வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதே விஷயத்த பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து கஸ்டமர் கேரில் பேசியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் எடுத்த உடனே ரொம்ப ப்ளசண்ட்டாக பேசுவாங்க. நம்ம என்னதான் கடுப்பில் கால் பண்ணியிருந்தாலும் அவங்க ப்ளசண்ட்டாக பேசும்போது நம்ம அந்த விஷயத்தை மறந்துட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பேச ஆரம்பிப்போம். ஸோ இந்த டெக்னிக் பேர் தான் ஃபோன் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி டெலிஃபோன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்கு இதை ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஃபோனில் சிரிச்சா கூட அந்த விஷயத்த அவங்க வாய்ஸோட மாடுலேஷன்னால நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம கஸ்டமர் கேர் அளவுக்குலாம் போக வேணாம். இப்போ நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ ஆர் பாய் ஃப்ரெண்ட் கூடயோ நீங்கள் பேசும்போது சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஆத்தர் எப்படி சொல்கிறாங்கன்னா சிரிக்கிறதும் அதனால் நடக்கிற நல்ல விஷயங்களும் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து சிரிக்கிறது மூலமாக நம்ம இன்டர்வியூவில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவரோட காலேஜுக்கு கம்ப்யூட்டரில் பிஹெச்டி முடித்த ஒரு கேண்டிடேட்டை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் தேடின மாதிரியே அவருக்கு வந்து ஒரு கேண்டிடேட் மாட்டுறாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஆஃபர்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ரொம்ப ப்ளசண்ட்டாக பேசுகிறாங்க. தென் ஓவர் தி டைம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து இந்த ப்ரொஃபஸரோட ஆஃபரை தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஏன் எங்கள் ஆஃபரை செலக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு தான் நிறைய ஆஃபர் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா மற்ற கால் மற்ற இன்டர்வியூஸ்லாம் எனக்கு ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி போச்சு. அதாவது நீங்கள் இதை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தருவேன் அப்படின்ற மாதிரி போச்சு. உங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் உண்மையாலே நான் வந்து ஒரு இடத்துல தேவைப்படுறேன், என்னோட எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் உங்கள் கம்பெனிக்கு நான் வரதில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஆத்தர் சொல்லியிருக்க எக்ஸாம்பிள். நம்ம இதே விஷயத்த ரிவர்ஸில் கூட அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னா அந்த இன்டர்வியூவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே ப்ளசண்ட்டாக பதில் சொல்கிறது மூலமாக அந்த கம்பெனிக்கு நம்ம போக விருப்பப்படுறோம் அப்படின்றத நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலமாக அந்த ஹெச்ஆர் கிட்ட நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது நம்ம அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் எல்லா நேரத்துலையுமே எல்லா விஷயத்துக்குமே நம்ம சிரிச்சுக்கிட்டு ப்ளசண்ட்டாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. பட் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் ஆர் அவங்க ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனால் அவங்க யாரை பார்த்துமே சிரிக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி கடுப்பாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் ஆத்தரோட செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸுக்கு வராங்க. அவங்களுக்கு ஆத்தர் கொடுக்குற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவங்க யாரையாவது பார்த்து சிரிக்கணும். ஒரு வாரத்துக்கு செஞ்சுட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் அவங்க சொல்லணும். ஸோ இந்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு பர்சன் வந்து அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் கூட சிரிக்க மாட்டாங்க, உம்மன் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து 14 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து அவங்க ரொம்ப வாய் விட்டு பேசினதும் கிடையாது, ரொம்ப சிரித்ததும் கிடையாது. ஒரு வாரம் இந்த விஷயத்தை அவர் ட்ரை பண்ணுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒய்ஃபை பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சிரிக்கிறாரு. அப்படி சிரித்த உடனே அவங்களுக்கு செம ஷாக், நம்ம ஹஸ்பண்டாக இது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஷாக்கை பார்த்த உடனே இந்த மாதிரியான ஷாக் வந்து உனக்கு இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் அவர் லிஃப்ட்டில் இருக்கிற பர்சனாக இருக்கட்டும் ஆர் அவர் ஆஃபீஸில் இருக்கிற பர்சனாக இருக்கட்டும் ஆர் யாருனே தெரியாத நிறைய பேரை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. அப்படி சிரிக்கும் போது எல்லாருமே அவரை பார்த்து திருப்பி சிரிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கார். அந்த கிளைண்ட் வந்து அவர்கிட்ட பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையுமே இவர் சிரிச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறாரு. அப்படி ஹேண்டில் பண்ணும்போது நிறைய கிளைண்ட்டுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்படி பிடிச்சி போயிட்டு இவருக்கு நிறைய ரெஃபரல்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நிறைய பேர் வந்து இவரை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை அவர் எப்படி கோட் பண்ணுறாருனா, நான் சிரிக்கிறதுனால இத்தனை வருஷம் இல்லாமல் நான் நிறையா சம்பாரித்தேன், என் லைஃப் வந்து இத்தனை வருஷம் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, சிரிக்கிறதுனால இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் கோட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் உங்களால் சிரிக்க முடியலனா கூட கஷ்டப்பட்டு சிரிங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிரிக்கிறதுனாலேயே நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே விஷயத்தை தான் வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஃபிலாசபர் கோட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுனால நம்ம சிரிக்கலை, நம்ம சிரிக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு ரொம்ப சோகமாகவே இருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா கஷ்டப்பட்டாவது சரிங்க. ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தோஷம்லாம் திரும்ப வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விஷயத்த வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் இன்னொரு 2 எக்ஸாம்பிள் தராங்க. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிளை நான் ஸ்கிப் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணி போடுறேன். ஆர் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறமா ஆத்தர் வந்து நம்மளோட தாட்ஸுக்கு இருக்கிற பவரை பற்றி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை ஏற்கனவே வந்து நம்ம திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் பார்த்துருப்போம். அதாவது நம்ம எந்த விஷயம் யோசிக்கிறோமோ அந்த விஷயம் தான் நம்மளுக்கு நடக்கும். பட் அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நடக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டேட் பண்ணுற ஒரு விஷயம். அதை பற்றி தான் ஆத்தர் வந்து இங்கே இன்டெரக்டாக சொல்கிறாங்க. நம்ம சிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி யோசிக்க சொல்கிறாங்க. தென் நம்மளோட மைண்டில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க சொல்கிறாங்க. அந்த ஆட்டிடியூடை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம நினைக்கிற விஷயம் ஈஸியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ டிபிக்கல் லா ஆஃப் அட்ராக்ஷனோட எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஸ்மைல் வந்து அடுத்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க லைஃபே வந்து கடுப்பாக போயிட்டுருக்குன்னா நீங்கள் தர ஒரு சின்ன ஸ்மைல் வந்து அவங்களுக்கு கொஞ்ச நேரமாவது நல்ல ஃபீலை தரும். ஸோ ஆத்தர் இந்த சாப்டர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, யாரால் சிரிக்கவே முடியலையோ, யாரெல்லாம் சிரிக்க மறந்தாங்களோ அவங்கள நம்ம சிரிக்க வைக்கிறோன்னா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம். நம்ம அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறாங்க. 3rd சாப்டர். சாப்டர் டைட்டில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் டூ திஸ் யூ ஆர் ஹெட்டட் ஃபார் ட்ரபிள். அதாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. இந்த சாப்டர் ஆத்தர் வந்து ஜிம் ஃபார்லே அப்படின்ற ஒரு பர்சனோட ஸ்டோரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் 10 வயசுலேயே வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஃபார்மல் எஜுகேஷனுமே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க அரசியலில் குதிக்கிறாங்க. அரசியலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவே இருக்கிறாங்க. 46 வயசில் வந்து 4 காலேஜ் அவங்கள ஹானர் பண்ணியிருக்காங்க. தென் கூடிய சீக்கிரத்திலேயே அவங்க ஒரு கமிட்டியோட சேர்மன் ஆகிடுறாங்க. அந்த பர்சனை நம்ம ஆத்தர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது உங்கள் சக்ஸஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஜிம் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ட் ஒர்க்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே ஆத்தர் சிரிச்சுக்கிட்டே, விளையாடாதீங்க உண்மையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜிம் என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, என் சக்ஸஸ்க்கு வேற என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஆத்தர் கிட்ட கேட்கும்போது, ஸோ ஆத்தர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் குறைஞ்சது 10,000 பர்சனை வந்து அவங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜிம் என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பு, என்னால் 50,000 பர்சனை அவங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லி கூப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மோட இந்த எபிலிட்டி தான் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டை பிரசிடென்ட் ஆக்குச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதோட எக்ஸ்பிளனேஷனை தான் ஆத்தர் கீழே கொடுத்துருக்காங்க. ஜிம் பார்த்தீங்கன்னா 1932 ரூஸ்வெல்ட் கேம்பெயினை வந்து அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. ஜிம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் செஞ்சுருக்காரு. அதாவது அவர் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்திருக்காரு, கிளர்க்காக இருந்திருக்காரு. அந்த டைம்லேயே வந்து அவர் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணார். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது அவங்களோட கம்ப்ளீட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிருப்பார். தென் அவங்கள பற்றின ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஆர் அவங்க ஃபேமிலி பற்றின ஏதாவது ஒரு விஷயம், தென் அவங்களோட ஜென்ரல் ஒப்பீனியன் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவர் கேட்டு தெரிஞ்சுப்பார். ஏன் அவங்கள பற்றி இவ்வளோ விஷயம் அவர் தெரிஞ்சுக்கிறாருன்னா, அவங்க மேலே இவர் ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பார். தென் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுனால அவர்னால அவங்க பேரை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். தென் ஃபியூச்சரில் அந்த பர்சனை இவர் எப்பயாவது மீட் பண்ணார்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆர் ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு டாபிக் ஆரம்பிப்பார். அப்போ அந்த லிசன் பண்ணுற பர்சனோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, பரவாயில்லையே இவ்வளோ நாள் கழிச்சும் இவர் நம்ம பேரை ஞாபகம் வச்சுருக்காரு, நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து ஜிம்மோட லாயல் ஃபாலோவராக மாறிடுவாங்க. இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் வந்து அவர் நிறைய பர்சனை வந்து சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு பர்சனோட நேமை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக அந்த பர்சனுக்கு வந்து நம்மளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எந்த பர்சன் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட நேம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டஸ்டான சவுண்டு. ஸோ ஜிம்மோட ஸ்டோரிக்கு நம்ம திரும்ப வரலாம். ஸோ ஜிம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸை மீட் பண்ணுவார். அவர் ரூஸ்வெல்ட் கேம்பெயின் நடத்தும் போது 20 நாளில் 20 ஸ்டேட்டுக்கு போயிட்டு நிறைய பர்சனை மீட் பண்ணார். பர்சனை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து இவர் ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. இவரோட பிளேஸுக்கு திரும்பி வந்த உடனே இவர் வந்து ஒரு ஸ்டேட்லேயும் ஏதாவது ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவார்.
எழுதிட்டு நம்ம இந்த ஸ்டேட்டில் யாரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்பாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தும் அவருக்கு 1000 நேம் ரெஃபரன்ஸ் கிடைக்கும். தென் இந்த பேரை வச்சுக்கிட்டு அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே பர்சனலைஸ்டாக ஒரு லெட்டர் எழுதுவார். இன்னும் சொல்ல போனோன்னா 20,000 to 25,000 லெட்டர்ஸ் வந்து அவர் எழுதியிருந்தார். எழுதி அவங்க எல்லாருக்குமே வந்து அவர் சென்ட் பண்ணார். இந்த டைமில் இந்த விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஃப்ளாட்ரி மாதிரி இருக்கலாம். ஸோ இதே விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம் ஆர் சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கஸ்டமரோட நேம், அவங்க கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த் ஆர் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, இந்த மாதிரி அந்த கஸ்டமரை பற்றின சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட ஃபார்ம்ஸ் மூலமாக. தென் அந்த டேட்டு வரும்போது அந்த டெக்ஸ்டைல் நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கப்பலுக்கு வந்து ஒரு சாரீ அண்ட் ஒரு ஷர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொஞ்சம் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கிஃப்ட். அந்த டெக்ஸ்டைல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு எந்த பிரான்ச் பக்கத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த பிரான்ச்சில் இருந்து ஒரு 2 ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கஸ்டமர் வீட்டுக்கு வந்து பெல் அடித்து இந்த கிஃப்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இதே விஷயத்த நீங்கள் நினச்சி பாருங்களேன். உங்களோட பர்த்டேக்கோ ஆர் உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பர்சன் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும்? நீங்கள் என்றைக்கோ சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, பரவாயில்லையே இந்த சின்ன விஷயத்தை கூட நம்ம ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறமா எப்போ ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஆர் எப்போ பர்ச்சேஸ் போகிறதா இருந்தாலும் சரி அந்த ஒரு கடைக்கு தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜிக்கல் இம்பேக்டை தான் நம்மளோட பேரோ அந்த கிஃப்ட்டை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். இதே விஷயத்தை நான் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு 10 பேருக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் வேறு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டுமே இல்லாமல் அந்த கம்பெனியை பற்றின நல்ல விஷயங்கள் வந்து மற்ற மக்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். இப்போ நம்மளே கூட சொல்லுவோம், நம்மளோட ரிலேஷன்ஸை போயிட்டு நீ இந்த கடையில் வாங்க, இது சூப்பராக இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளே வந்து அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டிங்கை வந்து அவங்க நம்மளுக்கு கூட ஏற்படுத்தியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகுமா, ஆர் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த விஷயத்தை எப்படி மாற்றி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ கெயின் பண்ணி நம்ம பிஸ்னஸ்லையும் இந்த விஷயத்தை அப்ளை பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். நம்ம அடுத்தவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் நம்ம எப்படி அவங்கள ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடு தான். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இதோட ட்ராபேக்கை பற்றி சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம அவங்க பேரை வந்து தப்பாக ஸ்பெல் பண்ணிட்டோம் ஆர் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் ஆத்தர் நெக்ஸ்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆத்தர் கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான நேம் இருக்கும் போது தான் நம்ம அந்த நேமை வந்து தப்பாக சொல்லுவோம் ஆர் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோடாமஸ் பாப்பாடியோலாஸ், இது வந்து ஒரு பர்சனோட பேர். ஸோ இவரோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுனால எல்லாருமே வந்து அதை சுருக்கி மிஸ்டர் நிக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இவரை க்ரீட் பண்ணும்போது இவரோட ஃபுல் நேம் யூஸ் பண்ணி க்ரீட் பண்ணுறாங்க. சொன்ன உடனே அவரோட கண்ணில் எதுவும் தாரையாக தண்ணி கொட்டுது. 15 வருஷமாக என்னை யாருமே என்னோட ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட்டதில்ல, நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோட நேமை ஸ்பெல் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து ஸ்பெல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலுமே ஆப்வியஸ்லி வந்து இவர் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பார். ஏன்னா 15 வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் வந்து அவரோட லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பொருளை வாங்குறது அப்படின்றது சின்ன விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி அவர் அந்த பொருளை வாங்கியிருப்பார். ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா எல்லா பர்சனுக்குமே அவங்களோட நேமை கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நம்மளோட பேர் தான் நம்மளோட அடையாளம். ஸோ இதே விஷயத்த எப்படி பிஸ்னஸில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி ஆத்தர் நெக்ஸ்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ கார்னிகியை பற்றி சொல்கிறாங்க. ஆண்ட்ரோ கார்னிகி சின்ன வயசில் இருக்கும்போது அவர் ஒரு ரேபிட் வளர்க்குறாரு. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட் வந்து நிறைய குட்டி போட்டுருது. இவர்னால அந்த குட்டி ரேபிட்ஸுக்கு ஃபீட் பண்ண முடியல. பட் அந்த ரேபிட்டை விடவும் இவருக்கு மனசு இல்லை. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணுறாருனா இவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஸோ இந்த ரேபிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படுது, யார் இந்த ரேபிட்டுக்கு ஃபுட்டு தரீங்களோ அவங்களோட பேரையே நான் இந்த ரேபிட்டுக்கு வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க வயசு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு ரேபிட்டுக்கு தராங்க. இவரும் சொன்ன மாதிரியே அந்த ரேபிட்டுக்கு வந்து அந்த பர்சனோட பேரை வச்சிடுறாரு. பட் இந்த விஷயம் வந்து ஒரு நாளில் நிற்கலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என் பேரில் ஒரு ரேபிட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃபுட்டு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த ரேபிட்டுக்கு எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒருத்தவங்களோட பேரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோ கார்னிகி ரொம்ப சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டாரு.
செகண்ட் எக்ஸாம்பிளில் எப்படி இதை யூஸ் பண்ணி ஆண்ட்ரோ கார்னிகி வந்து அவரோட பெரிய காம்படிட்டரை அவரோட பார்ட்னர் ஆக்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்ட்ரோ கார்னிகியோட டைரக்ட் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புல்மன். ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு ரேஸ் இருந்து யார் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை மொத்தமாக அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேஸ் காரணமாக அவங்க 2 பேருமே அடிக்கடி ரேட்டை கம்மி பண்ணிப்பாங்க. ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயை வந்து இன்னொருத்தவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அவங்க 2 பேருக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. தென் இவங்க 2 பேருமே ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணுறாங்க. தென் ஆண்ட்ரோ கார்னிகி புல்மனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நம்ம 2 பேருமே போட்டி போட்டுக்கிட்டு நம்மளை நாமே முட்டாள் ஆக்கிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு புல்மன் என்ன சொல்கிறாருன்னா, இது பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் ஆண்ட்ரோ கார்னிகி வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. நம்ம ஏன் நம்மளோட 2 கம்பெனியுமே ஒன்றா இணைக்கக்கூடாது, நம்ம காம்படிட்டராக இருக்கிறத விட நம்ம பார்ட்னராக இருந்தால் நம்மளுக்கு லாபம் அதிகம் அப்படின்ற மியூச்சுவல் பெனிஃபிட்ஸை பற்றி ஆண்ட்ரோ கார்னிகி நிறையவே சொல்கிறாரு. பட் புல்மேனுக்கு இது எதுவுமே கன்வின்சிங்காக இல்லை. தென் புல்மன் அடுத்ததாக என்ன கேட்குறாருன்னா, இந்த கம்பெனியோட பேரை நீ என்ன வைப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஆண்ட்ரோ கார்னிகி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சர்ப்ரைஸோட ஆஃப்கோர்ஸ் புல்மேன் பேலஸ் கார் கம்பெனி. அந்த கம்பெனியோட பேரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ கார்னிகியோட நேமே வராது, புல்மேன் பேலஸ் கார் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி. இப்படி சொன்ன உடனே புல்மேன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. தென் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே வருது. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம காம்படிட்டரை கூட பார்ட்னராக மாற்றிக்க முடியும். ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஏர்போர்ட்லேயோ ஆர் ஒரு ரோடுக்கோ ஒரு தலைவரை ஞாபகம் வச்சிருக்க மாதிரி அவங்களோட பேரை வந்து நம்ம அந்த ரோட்டுக்கு ஆர் அந்த என்டிட்டிக்கு வந்து நம்ம வைப்போம். தென் பெரிய பெரிய காலேஜஸ்லையும் இதே விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு காலேஜில் ஒரு பிளாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பிளாக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யார் அதிகமாக ஃபண்டு கொடுத்தாங்களோ அவங்கள ஹானர் பண்ணுற மாதிரி அவங்களோட பேரே அந்த பிளாக்குக்கு வைப்பாங்க. ஸோ இதே சைக்காலஜி யூஸ் பண்ணி உங்களால் நிறைய விஷயம் செய்ய முடியும். இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ல இதுவும் ஒன்று. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிற எக்ஸ்கியூஸ் பார்த்தீங்கன்னா, என்னால் நேம்லாம் ஞாபகம் வச்சிருக்க முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால் ஞாபகம்லாம் வச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆத்தர் தர எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை விட நம்ம யாருமே பிஸியாக இருந்திருக்க மாட்டோம், பட் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டே இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வந்து இதே விஷயத்த செஞ்சார். ரூஸ்வெல்ட்டோட காலு வந்து பேரலைஸ் ஆனதுனால அவருனால நார்மலாக கார் ஓட்ட முடியாது. பட் அவர் என்ன பண்ணுறாருனா, கிறிஸ்லர் அப்படின்ற ஆர்கனைசேஷன் கிட்ட சொல்லி அவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்டை லெட் பண்ணுறது வந்து WF சாம்பர்லின் அப்படின்ற ஒரு பர்சன் தான். ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு நம்மளோட கால் இல்லாமல் நம்ம ஓட்டுற மாதிரியான ஒரு காரை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது அக்சலேட்டர், பிரேக் இது எல்லாமே வந்து கையிலேயே இருக்கும். ரெடி பண்ணிட்டு பிரசிடென்ட்டுக்கு டெமோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒயிட் ஹவுஸ்க்கு வராங்க. இவர் கூடயே ஒரு மெக்கானிக்கும் வராரு. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பிரசிடென்ட்டுக்கு டெமோ தராங்க. டெமோ தரும்போது இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் ரூஸ்வெல்ட் வந்து ரொம்ப கீனாக கவனிச்சிக்கிறாரு. கவனிச்சுக்கிட்டு இந்த காரை வந்து அப்படியே ஓட்டுறாரு. அப்படி ஓட்டும்போது நிறைய பேர்கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த பர்சன் தான் வந்து இந்த காரை செஞ்சு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஓட்டும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதில் இந்த விஷயம் இருக்குது அந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சாம்பர்லின் பிரசிடென்ட் கிட்ட என்ன சொன்னாரோ அதே விஷயத்த பிரசிடென்ட் நோட் பண்ணி மற்றவங்க கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த டெமோலாம் முடிச்சுட்டு அவங்க போகும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபார்மலாக வெல்கம் பண்ணுறாரு. தென் இவர் கூட ஒரு மெக்கானிக் வந்திருக்காங்கன்னு சொன்னல, அந்த மெக்கானிக்கோட பேரை வந்து ஒரே தடவை தான் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு போகும்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் சொல்லி அவருக்கும் வெல்கம் பண்ணி 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. தென் ஒரு வாரம் கழிச்சு ரூஸ்வெல்ட் வந்து இந்த பர்சனுக்கு லெட்டர் எழுதுறாரு. உங்கள் கார் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டர் தென் ஒயிட் ஹவுஸில் வந்து ரூஸ்வெல்ட் இவங்க கிட்ட நடந்துக்கிட்ட விதம் இது எல்லாமே வந்து சாம்பர்லினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த எல்லா விஷயங்களுமே வந்து சாம்பர்லின் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட், அவர் வந்து என் பேரை ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, பட் என் பேரை ஞாபகம் வச்சுருந்தாரு, பர்சனலைஸ்டாக எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாரு, நான் தான் இதை ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னார். சொல்லும்போது இந்த காரில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சேர்த்து சொன்னார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன விஷயத்தில் அவர் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருந்திருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சாம்பர்லின் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து ஒரு பர்சனோட பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனால அது எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை நம்மளோட கேரக்டரில் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே வந்து நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களால் ஒரு பர்சனோட பேரை ஞாபகம் வச்சுக்க முடியலைன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அந்த பேரை சொல்லி பார்க்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும், ஆர் அந்த நேம் வந்து நம்ம எழுதி பார்க்கணும். நம்ம சொல்லும்போது அந்த பேரை வந்து நம்மளோட காது வழியாக அந்த பிரெயினுக்கு போகும், நம்ம எழுதும்போது அந்த பேரை வந்து நம்மளோட கண்ணு வழியாக அந்த பிரெயினுக்கு போகும். இது மட்டும் இல்லாமல்
அந்த பேர் கூட அவங்கள பற்றின ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மனால அந்த மூணுத்தையும் ஈஸியாக அசோசியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நேமாக ஞாபகம் வச்சுக்காம அந்த நேம் கூட வந்து நம்மளோட மெமரியோ ஆர் நம்மளோட சென்சஸையோ நம்ம அட்டாச் பண்ணுறதுனால அந்த பேரை வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சனை நம்ம எப்போ பார்த்தாலுமே நம்மளுக்கு அவங்களோட பேரும் அவங்க சொன்ன விஷயங்களும் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனோட நேமை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த பர்சனை பொறுத்தவரை அவங்களோட நேம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்வீட்டஸ்டான சவுண்ட். அதை ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அந்த நேமை கரெக்டாக சொல்லி ஏற்கனவே சொன்ன விஷயத்தை வச்சு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு நல்ல இம்ப்ரெஷனை மேக் பண்ணும். 4th சாப்டர். இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து ஹவு டு பிகம் அ குட் கான்வர்சேஷனலிஸ்ட் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அதாவது யார் வந்து நம்ம கிட்ட பேசினாலும் நம்ம ஈஸியாக ரிப்ளை பண்ணுறதும் தென் ஒரு கான்வர்சேஷனை எப்படி ஈஸியாக ப்ரொலாங் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆத்தர் இந்த சாப்டரை அவரோட எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆத்தரை வந்து இந்த செமினார்லாம் கண்டக்ட் பண்ணும்போது அவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியாக மாறிடுறாரு. அப்படி ஒரு செமினாரை கண்டக்ட் பண்ணும்போது அவர் ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. அந்த பர்சன் வந்து இவரை பார்த்துட்டு நீங்கள் எந்தெந்த பிளேஸுக்கு போயிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஆத்தருமே வந்துட்டு சரி சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசும்போது அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே ஆத்தர் என்ன பண்ணுறாருனா ஆஃப்ரிக்காவா சூப்பர், நானும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி கேட்கும்போது ஆத்தர் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இடத்த அவர் போகணும்னு நினச்ச இடத்த வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாரு. இந்த கொஷினை கேட்டதுக்கு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கான்வர்சேஷனோட எண்டில் அந்த பர்சனுக்கு ஆத்தரோட ட்ராவல் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தேவையில்லை. ஆக்சுவலி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண அவங்க ஒரு நல்ல லிசனர் தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆத்தர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இப்படி தான், அவங்க அடுத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க, அவங்களோட ஸ்டோரியை சொல்ல தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட பர்சனல் லைஃப்லேயே நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து அட்வைஸ் எதிர்பார்க்கல, ஒரு சிம்பத்தியை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்கு வந்து ஒரு லிசனர் தேவை. அந்த ப்ராப்ளமை நம்மக்கிட்ட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களோட மனசு வந்து லைட் ஆகிடும். அந்த டைமில் அவங்கனாலேயே அந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் தரணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்கள பார்த்து நம்ம சிம்பத்தைஸ் ஆகணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாலே போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தான். கேட்குறதுனா வந்து வேண்டா வெறுப்பாக கேட்குறது கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆர் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம உன்னிப்பாக கவனித்து கேட்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்த சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சப்போஸ் அந்த விஷயத்த நம்ம வேண்டா வெறுப்பாக கேட்குறோன்னா அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டு மேபி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இவங்ககிட்டலாம் நம்ம ப்ராப்ளத்தை சொல்ல வந்தோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் இதே விஷயத்தை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் தராங்க. ஆத்தர் வந்து ஒரு டின்னரில் ஒரு பாட்டனிஸ்ட்டை மீட் பண்ணுறாரு. அந்த டின்னருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் இந்த பாட்டனிஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆத்தரோட மனசில் ஒரு ஈகரை தூண்டுது. அதனால் ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் சொல்கிற விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. எந்த அளவுக்கு அவர் உன்னிப்பாக கேட்குறாருன்னா அவர் லிசன் பண்ணும்போது அவரோட பாடி வந்து எரெக்டாக இருக்குது, அவர் உட்காந்துருக்க பொசிஷன் வந்து அவரோட சேரோட எட்ஜில் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அவர் அந்த விஷயத்தை கேட்குறாரு. அந்த பாட்டனிஸ்ட்டும் இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஆத்தர் வந்து சில கொஷின்ஸ் கேட்குறாரு. இவர் அதையும் கிளாரிஃபை பண்ணுறாரு. கூடவே ஆத்தர் வந்து அவர் வீட்டில் இருக்க சில பிளான்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவர்கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாரு. பல ஹவர்ஸ் வந்து அவரோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அந்த கான்வர்சேஷனோட எண்டில் அந்த பாட்டனிஸ்ட் வந்து ஆத்தர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல லிசனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு யார் அந்த டின்னரை வந்து ஹோஸ்ட் பண்ணாங்களோ அந்த பர்சனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஆத்தரை பற்றி நிறைய நல்ல விதமாக அந்த பர்சன்கிட்ட அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஆத்தரை பற்றி ரொம்ப ஜென்யூனான ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கார். இங்கே ஆத்தர் நினச்சிருந்தா வேறு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி டாப்பிக்கை மாற்றிருக்கலாம். பட் அந்த பர்சன் சொன்ன விஷயம் வந்து ஆத்தருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால அவர் வந்து அந்த விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சார். ஸோ ஆத்தர் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தர மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட்டே அவங்க சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்கறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இதே விஷயத்தை தான் ஒரு பர்சன் வந்து நம்மளை இன்டர்வியூ பண்ணும்போது எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இன்டர்வியூவில் நம்மளோட அட்டென்ஷனை வந்து நம்ம 100% வச்சுருந்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக அந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெச்ஆரோ ஆர் அந்த கன்சர்ன் பர்சனோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு ஈகராக கவனிச்சாலே
அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டிமுலை தரும். அதாவது இந்த பர்சன் வந்து நம்ம சொல்கிற விஷயத்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டிமுலை வந்து அந்த பர்சனுக்கு தரும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் மற்றவங்களை எடுக்கிறத விட உங்களை எடுக்கிறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து கிளியரன்ஸ் சேல் போடுறாங்க. அந்த இயரன்ஸ் சேலில் ஒரு பர்சன் வந்து ஒரு கோட் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்க. தென் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த கோட்டில் இருக்க சில ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. உடனே அந்த பர்சன் வந்து ஷாப்புக்கு திரும்ப வராங்க. வந்துட்டு சேல்ஸ் பர்சன் கிட்ட இது நல்லா இல்லை, எனக்கு வேறு மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சேல்ஸ் பர்சன் வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே காதில் வாங்க மாட்டுறாங்க. இது எதுவுமே புரியாமல் நாங்கள் இயரன்ஸ் சேலில் விற்றது தான், எந்த ஒரு ரிட்டர்ன் பாலிசியுமே கிடையாது, நீங்கள் வேணும்னா உங்களோட சொந்த காஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திமிரா பதில் சொல்கிறாங்க. அந்த கஸ்டமர் ரொம்பவே கடுப்பாயிட்டு சரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்போ அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட மேனேஜர் வந்து இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே அந்த பர்சன் வந்து இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. தென் அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, சாரி இங்கே கிளியரன்ஸ் சேலில் எங்களால் இந்த பொருளை வந்து உங்களுக்கு மாற்றி தர முடியாது, பட் இந்த ஸ்டிச்சை வந்து எங்களால் சரி பண்ணி தர முடியும், ஆர் அந்த என்டையர் லைனிங்கை வந்து நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம், உங்களுக்கு அப்படியும் விருப்பம் இல்லைனா உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த மேனேஜர் மட்டும் உள்ளே வராமல் இருந்திருந்தால் அந்த கஸ்டமர் வந்து இந்த கடைக்கு திரும்பி வந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அவங்களோட ப்ராப்ளமை சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம லிசன் பண்ணாலே போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷனில் யாருன்னா நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஒரு பர்சன் வந்து ஒரு பெரிய உள்ளன் கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களோட ஒரு கஸ்டமர் வந்து கொஞ்ச நாளாகவே இவங்களோட சர்வீஸில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அடிக்கடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்து 16 lakh பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொல்லுது. கஸ்டமர் வந்து நான் 10 லட்சம் தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் நிற்கிறாரு. இந்த விஷயம் வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயுமே ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் அந்த கஸ்டமர் வந்து கடுப்பாகி நான் அவங்க ஓனரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிகாகோக்கு கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு அந்த கம்பெனியோட ஓனரை பார்த்துட்டு நான் இனிமேட்டு உங்கள் கம்பெனியில் எந்த பொருளும் வாங்க மாட்டேன், நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அந்த கம்பெனியோட ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பொறுமையாக கேட்குறாரு. அவருக்கு நடுவில் இன்டரப்ட் பண்ணி நீங்கள் இங்கே தப்பாக இருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணுது, பட் அவர் அதை செய்ய மாட்டுறாரு. அந்த கஸ்டமர் சொல்கிறத அவர் உன்னிப்பாக கவனிக்கிறாரு. கஸ்டமர் அவரோட கோபத்தெல்லாம் கொட்டி முடித்த உடனே இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எங்கள் கம்பெனி செய்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கடுப்பாக இருக்குன்னா அப்போ இதே விஷயம் வந்து எத்தனை கஸ்டமருக்கு கடுப்பாக இருக்கும் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் இங்கே வராமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து என்னோட காதுக்கு வராமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமருக்கு இவர் ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. அந்த கஸ்டமரோட முகத்தில் ஒரு ஷாக், நம்ம இவர்கிட்ட பொருளை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம், இவர் வந்து நம்மளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் உங்களை புரிஞ்சிக்க முடியுது, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரை கன்சோல் பண்ணுறாரு. தென் இவங்ககிட்ட அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால அந்த கஸ்டமருக்கு வந்து இன்னும் சில உள்ளன் கம்பெனிஸை வந்து இவர் ரெஃபர் பண்ணுறாரு. நார்மலாக இந்த பர்சன் வந்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் பெரிய கஸ்டமர் தான். எப்போயாவது இந்த பர்சன் வந்து அந்த கம்பெனிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண வந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனரும் இந்த பர்சனும் உட்காந்து லஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த தடவையும் அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஓனர் வந்து இவரை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறாரு. இன்வைட் பண்ணிவிட்டு இவர் பர்சனலாக சாரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எதுவுமே கட்ட வேணாம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. தென் அந்த பர்சன் வந்து லஞ்சை முடிச்சுட்டு கம்பெனிக்கு வரும்போது அவர் இது வரைக்கும் கொடுத்ததை விட டபுள் மடங்கு ஆர்டர் வந்து இதே கம்பெனிக்கிட்ட பிளேஸ் பண்ணுறாரு. தென் அவர் வந்து ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்து வந்த விஷயம் ஒன்று, நடந்தது ஒன்று. இந்த குழப்பத்திலே வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் எடுத்து பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது நடுவில் ஒரு பில்லு மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாருனா, அந்த பில்லுக்கான அமௌண்ட்டும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பர்சனலைஸ்டாக ஒரு லெட்டர் எழுதி அந்த கம்பெனிக்கு வந்து அனுப்புகிறாரு. தென் இங்கே தான் வந்து ஒரு ஃபன்னியான விஷயம் நடக்குது. அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து இவர் அந்த கம்பெனியோட ஓனர் நேம் வைக்கிறாரு, டெட்மர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து டெட்மர் உள்ளன் கம்பெனியை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் உள்ளன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க அந்த டைமில். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களோட பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை அந்த பர்சனோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இம்பேக்டை இவர் மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரோட பையனுக்கு அந்த கம்பெனியோட ஓனர் நேமை வச்சுருக்காரு. இது கொஞ்சம் ஃபன்னியான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் செக்ஷன் ஆத்தர் வந்து லிங்கனை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு
இந்த சாப்டரை வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. சிவில் வார் டைமில் லிங்கன் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதாவது அவருக்கு சில பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசணும், நேரில் வாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த ஃப்ரெண்டு வந்து இவரை பார்க்க வந்த உடனே லிங்கன் வந்து அவரோட பிரச்சனையெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறாரு. அதாவது பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு மணிக்கணக்காக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு லிங்கன் வந்து சரிப்பா கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இதை பற்றி அந்த பர்சன் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லிங்கன் வந்து அவருக்கு தேவையான முடிவை அவருக்குள்ளே அவர் எடுத்துக்கிட்டாரு. அவரோட மைண்டை அவர் கிளியர் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு. அவருக்கு அட்வைஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் அவரோட ஃபீலிங்ஸ் அவர் வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு லிசனர் தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த பர்சனை சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் யாருன்னா ஒருத்தவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட சொல்லும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு புரியலனா கூட அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம அட்டென்டிவாக லிசன் பண்ணாலே போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும், சஜஷன் சொல்லணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. ஸோ ஆத்தர் இந்த சாப்டரை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல கான்வர்சேஷனலிஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு அட்டென்டிவ் லிசனராக இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்க மேலே உண்மையால் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். முடிஞ்ச அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் கேட்டு அவங்கள பிடிச்ச விஷயத்தை பற்றி அவங்கள இன்னும் பேச வைங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை பற்றி அவங்களே பேசுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா தற்பெருமை தான். ஸோ அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஏற்கனவே சொன்ன ஒரு பிரின்சிபிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீப்புளை வந்து உங்கள் மேலேயோ ஆர் உங்கள் ப்ராப்ளத்து மேலேயோ அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்க மேலேயும் அவங்களோட பிரச்சனை தான் அவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்கிற ஒரு கோர் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, பி எ குட் லிசனர் அண்ட் என்கரேஜ் அதர்ஸ் டு டாக் அபவுட் தெம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. 5th சாப்டர். இந்த சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ட்ரெஸ்ட் பீப்புள். இந்த சாப்டரில் ஆத்தர் வந்து எப்படி அடுத்தவங்கள நம்மளுக்கு பிடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான சூப்பரான மெத்தடை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆத்தர் இந்த சாப்டரை தியோடர் ரூஸ்வெல்ட்டோட எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தியோடர் ரூஸ்வெல்ட்டை பார்க்க வரவங்க அவர் மீட் பண்ணுற எல்லா பர்சனுமே வந்து அவரோட நாலேஜை பார்த்து ரொம்பவே வியக்கிறாங்க. என்னடா இது இவர் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி ரூஸ்வெல்ட் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னை யாருன்னா பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்ப நிறையா படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரூஸ்வெல்ட் மட்டும் கிடையாது, எல்லா லீடருக்குமே வந்து இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசினா தான் அந்த பர்சனை வந்து நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் நிறைய லீடர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை பற்றியே சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்படி பேசும்போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு காமன் கிரவுண்டு செட் ஆகிடும். அந்த காமன் கிரவுண்டு செட் ஆனதுக்கப்புறமா அவங்க எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அவங்க சொல்கிற விதமும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டுன்னு தோணும் அண்ட் அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோவும் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இதே பிரின்சிபல் எப்படி ஒரு 8 வயசு பையனோட லைஃப்பில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 8 வயசு பையன் வந்து அவங்களோட ஆன்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த பையன் வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து அவங்க ஆன்ட்டியை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பையன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இந்த பையனுக்கு போட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத அந்த பர்சன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சன் வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டை பற்றி தான் அவங்களோட கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறான் இவரை பார்த்துட்டு. தென் அவர் கிளம்பிட்ட உடனே அவங்க ஆன்ட்டிக்கிட்ட வந்து இவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க, அவருக்கு போட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவர் நியூயார்க்கில் லாயராக இருக்கார் அண்ட் போட் வந்து அவரோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. உடனே இந்த பையன் கேட்குறான், அப்போ ஏன் அவர் என்கிட்ட போட்டை பற்றி மட்டும் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு ஜென்டில்மேன். ஏன்னா நீ ஸ்டார்டிங்கில் போட்டை பற்றி பேசின அப்போயே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு உனக்கு போட்டு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் உனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றியே அவர் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 8 வயசு பையனோட மனசில் வந்து இந்த அட்வைஸ் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது. இந்த அட்வைஸை யூஸ் பண்ணி அவர் லைஃப்பில் ரொம்பவே பெரிய ஆள் ஆகிறாரு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஏல் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வில்லியம் லயான். அவர் இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணார். அதாவது நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நம்ம பேசுகிறது மூலமாக தான் அந்த பர்சனை வந்து நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் செக்ஷன் ஆத்தர் வந்து இதே விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி ஸ்பான்சர்ஷிப் பிடிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஒரு சின்ன டீம் இருக்குது, அவங்க ஒரு காம்படிஷனுக்காக யூரோப்புக்கு போகணும். பட் அவங்கக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பணம் கிடையாது. ஸோ அவங்க கோச் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க.
நம்ம டீமில் இருந்து ஒருத்தனை ஒரு பெஸ்ட்டான பிளேயரை நம்ம செலக்ட் பண்ணி அங்கே அனுப்புறது மூலமாக நம்ம அந்த காம்படிஷனில் ஜெயிச்சிடலான்னு பிளான் பண்ணிவிட்டு எப்படியாவது அந்த ஒரு பர்சனை வந்து யூரோப்புக்கு அனுப்புறதுக்காக அவர் வந்து ஸ்பான்சர்ஷிப்பை தேடுறாரு. அப்படி தேடும்போது அந்த கோச்சுக்கு வந்து ஒரு காண்டாக்ட் கிடைக்குது. அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா இதே கேமில் ரிலேட்டடாக இருக்க பர்சன் தான். அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாக்ட் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் வந்து ஒரு ஹெல்ப்புக்காக இங்கே வந்திருக்கேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவர் எந்த விஷயத்தை பற்றியுமே பேசலை. அவர் என்ன பண்ணுறாருனா அந்த சிஇஓ பற்றி ஒரு சின்ன நியூஸ் வந்து ரிசப்ஷனில் கலெக்ட் பண்ணுறாரு. இப்போ அவங்களோட ஆஃபீஸில் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவங்க ரிசப்ஷன் ஃபுல்லாகவே ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சிஇஓ வந்து $1 மில்லியன் வந்து ஒரு செக்கை வாங்கியிருக்காரு. 1 மில்லியன் பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால அவர் அந்த செக்கை வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காரு. நிறைய பேர் வந்து அந்த செக்கை பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த சிஇஓ போய் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா எப்படி நீங்கள் இந்த செக்கை வாங்கினீங்க, நான் உங்கள் செக்கை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு ஃபஸ்ட்டு அந்த செக்கை தான் அவர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த செக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இதை எப்படி வாங்கினீங்க அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சிஇஓ வந்து இவர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த செக்கை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க, யூரோப்பில் வந்து ஒரு கான்டெஸ்ட் நடக்குது, அந்த கான்டெஸ்ட்டில் இந்த டீம் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுது. பட் பணம் இல்லாததுனால இந்த 5 பேரில் ஒருத்தனை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஒருத்தனை வந்து அனுப்பலான்னு இருக்கோம், அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பான்சர்ஷிப் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த பர்சனும் வந்து ஒத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மொத்த டீமையும் அவங்களோட கோச்சையும் சேர்த்து வந்து யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க. தென் யூரோப்பில் இருக்க அவங்க கம்பெனி மேனேஜர்ஸோட காண்டாக்டெல்லாம் வந்து இவங்க கிட்ட தராங்க. தந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தென் இந்த டைமில் அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து முடிஞ்சால் நானும் வந்து அந்த கேமை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கோச்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது நம்ம ஒருத்தனை ஸ்பான்சர் பண்ணலான்னு பார்த்தா இவர் மொத்த பேரையும் அனுப்புகிறாரு. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறாரு, தென் கான்டாக்ட்ஸும் கொடுத்து நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்ற அளவுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஆத்தர் இந்த எக்ஸாம்பிள் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நம்மளால் அவங்கள எதை வேணால் செய்ய வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி ஆத்தர் இந்த எக்ஸாம்பிளில் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இதே விஷயத்தை எப்படி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா பேக்கரி பிஸ்னஸை வந்து ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணிட்டு வராங்க. அந்த பர்சன் வந்து நியூயார்க்கில் இருக்க ஹோட்டலுக்கு வந்து பிரெட்டு சப்ளை பண்ணுறதுக்காக 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு வராங்க. அந்த ஒரு ஹோட்டலோட ஆர்டரை மட்டும் அவங்களால பிடிக்கவே முடியல. அவங்களும் ஒரு கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டல் மேனேஜர் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த பிளேஸுக்கெல்லாம் போகிறாங்க. தென் அவர் எங்கே ரூம் போட்டு தங்குறாரோ அதே இடத்துல இவரும் தங்குறாரு. தென் இவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, எப்படியாவது அந்த மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஆர்டரை நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 4 வருஷமாக இவரால் அந்த ஆர்டரை வந்து பிடிக்கவே முடியல. ஸோ இவர் வந்து கார்னிகியோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாரு. கார்னிகி வந்து இந்த பிரின்சிபலை பற்றி சொல்கிறாங்க. இந்த பிரின்சிபலில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அவர் இந்த பிரின்சிபலை வந்து அவரோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருனா இந்த ஹோட்டல் மேனேஜரை பற்றி தரவாக ரிசர்ச் பண்ணுறாரு. அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க கிட்டலாம் அவரோட மேனேஜரை பற்றி கேட்டுட்ருக்காரு ஃபோன் பண்ணி. அப்படி கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜர் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒரு சொசைட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இந்த சொசைட்டியோட பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் கிரேட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜரை பொறுத்தவரை இந்த ஆர்கனைசேஷன் தான் அவருக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் டேலண்ட் அண்ட் இவரோட டெடிகேஷனை பார்த்து இவர் அந்த சொசைட்டியோட பிரசிடெண்ட்டாகவும் இருக்கார். தென் இதோட ஒரு பெரிய சொசைட்டி இன்டர்நேஷ்னல் கிரேட்டர்ஸ், அந்த சொசைட்டிலையும் அவர் வந்து மெம்பராக இருக்கார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பேக்கரி ஓனருக்கு கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டல் மேனேஜரை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருனா இந்த சொசைட்டியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பார்த்து அவரே ஷாக் ஆகிடுறாரு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது அவரோட டோன் வந்து வைப்ரேட் ஆகுது. ஒரு எந்தூசியாசமோடு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த மேனேஜருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத அவர் பேசுகிற விதத்துலேயே இந்த பேக்கரி ஓனர்னால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பேசி முடிச்சுட்டு இந்த பேக்கரி ஓனரையும் அவரோட ஆர்கனைசேஷனில் வந்து அந்த மேனேஜர் ஜாயின் பண்ண சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹோட்டலில் இருந்து ஒரு ஃபோன் வருது, உங்களோட பிரெட் சாம்பிள்லாம் எடுத்துன்னு வாங்க ப்ரைஸ் லிஸ்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன் பண்ணுற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும் இவர் 4 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன்லேயே அவர் என்ன கமெண்ட் பண்ணுறாருனா, நீ எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ண அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இந்த ஆர்டரை உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடாப்பிடியாக இருக்கார்.
ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, நம்ம பல வருஷமாக செய்ய முடியாத விஷயத்தை கூட அடுத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் மேலே நம்ம எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் மூலமாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாபை வாங்கிறது ஆர் ஒரு ஜாபை க்ரியேட் பண்ணுறது ஆர் எப்படி ஒரு பர்சனை ப்ரெஸ்யூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை ஒரே எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. எட்வர்ட் அப்படின்ற பர்சன் வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேரிலேண்டில் இருக்காங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஜாப்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு. வேலை இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால இவரால் வேலையை வாங்க முடியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா அந்த கம்பெனிஸை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த ஏரியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனியை வந்து ஒரே ஆர்கனைசேஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பர்சனையே நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பற்றி இன்னும் நிறையா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய பாவர்ட்டியிலேருந்து பணக்காரனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பார். இந்த விஷயம் வந்து எட்வர்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவரை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவரோட செக்ரட்டரி அவர் பிடிப்பார். ஸோ இதே மாதிரி ஒரு அனாலிசிஸை அந்த செக்ரட்டரிக்கும் அவர் மேக் பண்ணிவிட்டு அந்த செக்ரட்டரிக்கு என்ன பிடிக்கும், அவங்க எதனால் இவர் கூட இருக்காங்க, இவங்க 2 பேருக்கும் காமனான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த செக்ரட்டரி கிட்ட எதுவுமே இன்டிமேட் பண்ணாமல் திடீர்னு ஒரு நாள் அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்களோட காமன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் மணி தான். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இப்போ அவர் இருக்கிற இண்டஸ்ட்ரியை அவரால் மொத்தமாக டேக் ஓவர் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டா அவர் ரொம்ப பெரிய பணக்காரனாக மாறிடுவார். அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் லெவலில் அவருக்கு செம பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எட்வர்ட் வந்து அந்த பிஸ்னஸ் மேனோட செக்ரட்டரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ப்ரப்போசலில் இம்ப்ரெஸ் ஆகி அந்த செக்ரட்டரியும் வந்து நீங்கள் அவரை மீட் பண்ணுறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் எட்வர்ட் வந்து அப்போ தான் அந்த பிஸ்னஸ் மேனை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாரு. போன உடனே அந்த பிஸ்னஸ் மேன் என்ன கேட்குறாருனா, என்ன ப்ரப்போசல், என்ன பிஸ்னஸ் பிளான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு எட்வர்ட் வந்து அவரோட ஐடியாவை சொல்லாமல் என்னால் உங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாரித்து தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல அவர் வந்து இன்டெரக்டாக அவருக்கு ஜாப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தென் பணம்னு சொன்ன உடனே இந்த பிஸ்னஸ் மேன் வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தென் எட்வர்ட் வந்து அவரோட ஐடியா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தென் இந்த விஷயத்துக்கு அவர் எப்படி கரெக்டாக இருப்பார் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்த உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 25 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் எம்பையரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த பிஸ்னஸ் ஓனரும் நிறைய லாபம் சம்பாரிச்சார். அது மட்டும் இல்லாமல் எட்வர்ட் வந்து நார்மலாக ஜாபுக்கு போயிருந்தால் அவரால் இந்த அளவுக்கு பணத்தை வந்து நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அவர் இவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்ற லெவலுக்கே ஆகிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பவர் கொடுத்து இவரை ஒரு பெரிய பொசிஷனில் அவரோட கம்பெனியில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஆத்தர் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால அது 2 பேருக்குமே லாபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசணும், அவ்வளவுதான். 6th சாப்டர் டைட்டில் ஹவு டு மேக் பீப்புள் லைக் யூ இன்ஸ்டன்ட்லி. அதாவது எப்படி அடுத்தவங்களுக்கு உங்களை உடனே பிடிக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்கிறாங்க. ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாப்டர் வந்து ஆத்தர் அவரோட ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆத்தர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அவரோட லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் கிளர்க் பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை வந்து கடுப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அவர் டெய்லி ஒரே வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு. ஸோ மொனோட்டோனஸான ஒர்க் அப்படின்றதுனால ஒரு கடுப்பாகவே அந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த கிளர்க்கை பார்த்த உடனே ஆத்தர் வந்து அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, எப்படியாவது இந்த பர்சனை வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் ஆர் எப்படியாவது இந்த பர்சனுக்கு என்ன பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆத்தர் யோசிக்கிறாரு, என்ன பண்ணால் இந்த பர்சனுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட இருக்கிற எந்தெந்த விஷயங்களை நம்ம ஜென்யூனாக பாராட்ட முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நம்ம 2 விஷயத்த நோட் பண்ணணும். ஆத்தர் வந்து இந்த புக்கில் அந்த பிரின்சிபலை சொல்லும்போது வெறும் பிரின்சிபலாக மட்டும் சொல்லாமல் அந்த விஷயங்களை எப்படி அவரோட லைஃப்பில் இன்டகிரேட் பண்ணி ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னா, அவர் செய்கிற ஒரு விஷயங்களையும் இந்த பிரின்சிபல் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த பிரின்சிபல்ஸை நம்மளும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணோன்னா கூடிய சீக்கிரம் இந்த எல்லா பிரின்சிபலுமே நம்மளோட ஹேபிட்டாக மாறிடும். ஸோ கம்மிங் பேக் டு தி எக்ஸாம்பிள், ஆத்தர் யோசித்த உடனே அவர் கண்ணில் வந்து ஒரு விஷயம் மாட்டுது. ஸோ ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிளர்க்கை பார்த்து உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் இதே மாதிரி முடி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த பர்சனோட ஃபேஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டு மாரி கிடையாது, ஃபஸ்ட்டு இதை விட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, முன்ன மாதிரி இல்லைனாலும் இப்பயும் உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி முடியுதுன்னா, அந்த கிளர்க் வந்து ஆத்தர் கிட்ட
நிறைய பேர் என்னோட ஹேர் ஸ்டைலை பாராட்டியிருக்காங்க, நீங்கள் தான் திருப்பி வந்து ஞாபகப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் முடியுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து ஆத்தர் என்ன சொல்ல வராங்கன்னா, நார்மலாக அந்த பர்சன் லஞ்சுக்கு போகிறத விட இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக லஞ்சுக்கு போவார். ஆர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உன்னோட ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிப்பார். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஆத்தர் வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவுமே அவரோட கிளாஸில் சொல்கிறாரு. சொல்லும் போது அவரோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆத்தர் வந்து கடுப்பாயிடுறாரு. எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் லாபத்தோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பிரின்சிபலை வந்து ஃபுல்ஃபில்ஜாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தவங்களை பாராட்டும் போது மனசால பாராட்டணும். அப்படி பாராட்டினா தான் அந்த பாராட்டு வந்து ஜென்யூனாக இருக்கும். அதுக்கு பதிலாக நான் பாராட்டினா இவங்க எனக்கு இந்த விஷயத்த செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினா அந்த பாராட்டில் வந்து ஃபேக் ஸ்மைல் இருக்கும், ஃப்ளாட்ரி மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பாராட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் போய் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் இதை சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. நான் அவரை மனசால தான் பாராட்டினேன், அதோட சந்தோஷத்தை அவரோட ஃபேஸில் நான் பார்த்தேன், அந்த சந்தோஷம் தான் எனக்கு திருப்பி கிடைச்ச விஷயம், அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஆத்தர் கன்க்ளூட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் மேக் தி அதர் பர்சன் ஃபீல் இம்பார்ட்டன்ட். அதாவது அடுத்தவங்கள நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஏன்னா இந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் அப்ரிசியேஷன் அப்படின்றது பேசிக் ஹியூமன் டிசையர். எல்லா மனுஷனுமே வந்து இந்த விஷயத்துக்காக ஏங்குவாங்க. அந்த விஷயத்த அந்த பர்சனுக்கு நம்ம தரும்போது அது அவங்கள ரொம்ப பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். ஸோ இதே விஷயத்த நிறைய சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, நிறைய ஃபிலாசபர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லா மாதிரி. எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து சூட் ஆகும். நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பிரின்சிபல் தான் இது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே வந்து நம்ம அடுத்தவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செகண்ட் பார்ட் வந்து 4th சாப்டர்ல இருந்து 9th சாப்டர் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 6 சாப்டர்ஸ்குள்ள கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆத்தர் ஹிஸ்ட்ரியில் இந்த லாவை யார் யார் சொல்லியிருக்காங்க, எங்கெங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜான் டவே அப்படின்ற ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. தி டிசையர் டு பி இம்பார்ட்டன்ட் இஸ் தி டீப்பஸ்ட் அர்ஜ் இன் ஹியூமன் நேச்சர். எல்லா ஹியூமனுக்குமே வந்து நம்மளும் இந்த உலகத்தில் முக்கியம் அப்படின்ற ரெக்கக்னேஷனுக்காக எல்லா மனுஷனுமே ஏங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்ற பர்சன் சொல்கிறாங்க, தி டீப்பஸ்ட் பிரின்சிபல் இன் தி ஹியூமன் நேச்சர் இஸ் தி கேர்விங் டு பி அப்ரிசியேட்டட். அதாவது எல்லா மனுஷனுமே வந்து பாராட்டுக்காக ரொம்ப அதிகமாக ஏங்குவாங்க, அது ரொம்ப டீப்பான ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்மளை அனிமல்ஸ் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் ஹிஸ்ட்ரியில் இதே பிரின்சிப்பிளை வேறு வேறு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபிள். ஸோ ஆத்தர் இதை சிம்பிளாக 2 மெத்தடில் கோட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடுத்தவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம அடுத்தவங்கள அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து எந்த ஒரு விஷயம் அடுத்தவங்க நம்மளுக்கு செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே விஷயத்த நம்மளும் யாருக்கும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து இந்த பிரின்சிபலை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தராங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டேவிட் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க ஆத்தரோட கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் இந்த பிரின்சிபல்னால நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸ்மித் வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணி டீசெண்டாக போயிருந்தாங்க. அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கவுண்டர் கிட்ட வந்து சண்டை போட்டே இருந்தாங்க. என்ன சண்டைனா யார் அந்த கவுண்டரோட இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணுற கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா அந்த பொறுப்பை ஸ்மித் கிட்ட கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் உங்களோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்மித்துக்கு வந்து ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்மித் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாருனா அந்த 2 பர்சனில் ஒரு பர்சனை வந்து நீ போய் கேஷ் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பர்சனை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கவுண்டருக்கு வர வாலண்டியர்ஸ்க்கு எப்படி மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை கையில் கொடுத்துட்றாரு. ஒரு பர்சனுக்கு வந்து கேஷ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற வேலை, இன்னொரு பர்சனுக்கு வந்து சொல்லித்தர வேலை. ஸோ ஒரு ஒர்க்கை வந்து 2 பேருக்கிட்ட 2 ரெஸ்பான்சிபிலிட்டியாக பிரித்து கொடுத்து இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்ட உடனே அவங்க 2 பேருமே அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். இவர் வந்து அவங்க 2 பேரையும் நம்பி நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க, உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களோட இம்பார்ட்டன்ஸை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த வேலையை ரொம்ப சின்சியராக செய்கிறாங்க.
இந்த பிரின்சிபலை நம்ம இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூலுமே கிடையாது. இந்த பிரின்சிபலை நம்ம எங்கே வேணால் இப்படி வேணால் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணுறோம், அந்த டைமில் வெயிட்டர் வந்து அந்த டிஷ்ஷை மாற்றி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க மேலே கோவப்படுறதுக்கு பதிலாக தொந்தரவுக்கு மன்னிக்கணும், எனக்கு இதுக்கு பதிலாக இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலைட்டாக கேட்கறது மூலமாக கண்டிப்பாக அவங்க அந்த டிஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. சில கேசஸில் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டாலுமே அந்த டிஷ்ஷை வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. பட் பொலைட்டாக கேட்குறதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் சாரி டு ட்ரபிள் யூ ஆர் பொலைட்டாக எனி கெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்டைரக்டாக நீங்கள் அந்த பர்சனுக்கு கொடுக்குற மரியாதையை குறிக்கும். ஸோ அந்த பர்சன் வந்து ஆப்வியஸ்லி ஆர் 100% வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃப்ரேசஸை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷனை வந்து மேக் பண்ணும். ஏன்னா ஒரு பர்சனோட லைஃப்பில் அவங்க காலிலேருந்து கடுப்பில் இருப்பாங்க, நம்ம போய் சின்னதாக ப்ளசண்ட்டாக ஒரு கெஸ்டர் பண்ணால் கூட அது அவங்களோட மூடியே சேஞ்ச் பண்ணிடும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன கெஸ்டர் கூட ஒரு பர்சனை வந்து ரொம்ப பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர் வந்து ஒரு பர்சனோட ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாதிரி 2 லைனில் இருக்க சோனட்ஸ் ஆர் நாஸ்ட்ரடாமஸோட ப்ரிடிக்ஷன் மாதிரி 4 லைனில் இருக்க சோனட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி இருக்கிற போயம்ஸை வந்து தேடி தேடி படிக்கிறாங்க. தேடும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பர்சனோட ஒர்க்கில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் செஞ்ச எல்லா ஒர்க்கையுமே படிக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா அவர் செஞ்ச ஒர்க்கை மட்டும்தான் இவர் படிக்கிறாரு. ஸோ ஓவர் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த போயட் எப்படி எழுதுவாரோ இவரோட ஸ்டைலும் வந்து அதே மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு போயம் எழுதுறாரு. போயமை எழுதிட்டு பப்ளிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் எந்த போயட்டை பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆனாரோ அதே போயட்டுக்கு இந்த போயம் அனுப்புகிறாரு. கூடவே வந்து ஒரு லெட்டரையும் அனுப்புகிறாரு. நான் உங்கள் ஒர்க்கை படித்தேன், உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்கள் ஒர்க்கில் இந்தந்த விஷயம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு, ஒரு பெரிய ஃப்ளாட்ரி லெட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக அவரோட ஒர்க்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த லெட்டரை வந்து அந்த போயட் படிக்கிறாரு. படிக்கும் போது என்ன நினச்சிக்கிறாருன்னா ஒரு பர்சனுக்கு என்னோட ஒர்க்கை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக தெரியுதுன்னா கண்டிப்பாக அவன் ப்ரில்லியண்ட்டாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுறாரு. இன்வைட் பண்ணிவிட்டு இவரோட செக்ரட்டரியாகவே கூட வச்சுக்கிறாரு. கொஞ்ச நாளில் இவர் கூட இருக்கிறதுனால அவருக்கு கிடைக்கிற கான்டாக்ட் மூலமாக அவரோட ஸ்கில்லு டெவலப் ஆகுது. அவர் இன்னும் நிறைய விஷயங்களை செய்கிறாரு. ரொம்ப சீக்கிரமாகவே பணக்காரன் ஆகிடுறாரு. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஹால் கெயின், அவங்க அப்பா வந்து ஒரு பிளாக் ஸ்மித். அந்த அப்ரிசியேஷன் லெட்டரை மட்டும் அவர் எழுதாமல் இருந்திருந்தாருன்னா இந்த போயட்டுக்கு இப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்றதே தெரிஞ்சிருக்காது. அவங்களோட லைஃப்பும் வந்து ப்ராபப்ளி அவங்களோட அப்பா லைஃப் மாதிரியே போயிருக்கும். பட் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் லெட்டர் எழுதுனதுனால அவரோட வாழ்க்கையே வந்து தலைக்கீழ மாறிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருந்து ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா எல்லா பெரிய ஆளுங்களுமே வந்து அவங்கள இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களாலேயே அந்த ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயம் என்னோட லைஃப்லையும் நடந்துச்சு. நான் இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமும் இந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஸோ இது வந்து டீச்சர் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின எக்ஸாம்பிள். அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ். ஸோ கிறிஸ் வந்து கிளாஸில் ரொம்ப சைலண்ட்டாக ஷையாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து யாருமே அட்டென்ஷன் தர மாட்டாங்க. ஸோ இதை ரொம்ப நாளாக ஒரு டீச்சர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு கிளாஸை வந்து ஹேண்டில் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் கிளாஸ் மாதிரி. அவரோட கிளாஸுக்கு யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் ஆர் அந்த விஷயத்தில் வந்து ஒரு ப்ரைடு இருக்கும். ஸோ ஒரு நாள் அந்த டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா அந்த 14 வயசு பையன் முன்னாடி போய் நின்றுட்டு நீ என் கிளாஸுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பையனுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான்னா என்னையா கேட்குறீங்க, நான் உங்கள் கிளாஸுக்கு கரெக்டாக இருப்பேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட சார் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீ கரெக்டாக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த பையனுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது சந்தோஷத்தில். ஸோ அன்றைக்கி அந்த பையன் கிளாஸ் விட்டு வெளியே போகும்போது அவரோட டீச்சர் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு நெஞ்சு நிமித்திக்கிட்டு தைரியமாக வெளியே போனான். ஸோ அவங்களோட டீச்சர் வந்து இதிலேருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க செய்கிற சின்ன ஒரு கெஸ்டர் வந்து ஒரு பையனை எந்த மாதிரி வேணால் போல்ட் பண்ணும். ஸோ அன்னிலேருந்து அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா யூ ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டை அவரோட கிளாஸில் மாட்டி வச்சிட்டாரு. இதை பார்க்கும்போது அந்த பசங்களுக்கும் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஃபீலிங் கிடைக்கும். இவருக்குமே வந்து இவர்கிட்ட படிக்கிற ஒரு பையனுமே இம்பார்ட்டன்ட், எல்லாரையுமே இவர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் கொடுக்குற எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, ஸோ நான் காலேஜ் படிக்கும் போது இதே மாதிரியான ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு சுச்சுவேஷனில் என்னை ஸ்டேஜில் பேசுகிறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க.
அது வரைக்கும் நான் ஸ்டேஜில் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே பேசினது கிடையாது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஸ்டேஜில் ஒரு 50 பேருக்கு முன்னாடி ஒரு 40 நிமிஷம் கேப்பே விடாமல் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கே தெரியும் என்னால் அரை மணி நேரமோ ஒரு 20 நிமிஷமோ வந்து நான் படித்த ஒரு விஷயத்தை சம்மரைஸ் பண்ணி என்னால் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் நிறைய பண்ணேன். அதில் ஒரு விஷயந்தான் வந்து இந்த சேனல். அந்த ஸ்டாஃப் என்னை என்கரேஜ் பண்ணது அப்படின்றது ஒரு ஃபன்னியான ரீசனுக்காக. பட் அந்த விஷயம் வந்து இவ்வளவு பெருசாக மாறும்னு சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன கெஸ்டர் வந்து யாரோட லைஃப்பை வேணால் தலைக்கீழே மாற்றி போடும். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து ஜென்ரலாக 2 எக்ஸாம்பிள் தராங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ அந்த எக்ஸாம்பிளை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஆத்தர் வந்து எப்படி இந்த பிரின்சிபலை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க பேரை சொன்னால் யாருக்குமே தெரியாது. பட் கொடக் அப்படின்ற ஃபிலிம் அண்ட் கேமரா கம்பெனியை சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த பர்சன் தான் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிமை கண்டுபிடிச்சது. டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிம்னால தான் மோஷன் பிக்சர் பாசிபிள் ஆகிடுச்சு. அவருனால தான் நம்ம இன்றைக்கி படம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவர் இவ்வளோ விஷயம் செஞ்சதுக்கு அப்புறமாவும் அவரோட லைஃப்பில் வந்து அவர் சின்ன சின்ன அப்ரிசியேஷனுக்காக வந்து ஏங்கிட்டு இருந்தார். ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹை ஸ்டேஜ் போகும்போது கூட இருக்கிறவங்க வந்து உண்மையாலே பாராட்டுறாங்களா ஆர் குழிப்பறிக்க பாராட்டுறாங்களான்னு சொல்லிட்டு யாருன்னா பாராட்டினாலே டவுட்டு தான் அதிகமாக வரும். ஸோ அந்த அப்ரிசியேஷனை வந்து ஏற்றுக்க மனசு வராது. ஸோ அவருக்கு என்னதான் அப்ரிசியேஷன் கிடைச்சாலும் அந்த அப்ரிசியேஷன்ஸ் வந்து ஜென்யூனாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஸோ ஈஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மேன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஸ்கூலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஆடம்சன் அப்படின்ற பர்சன் வந்து இவரை மீட் பண்ணுறதுக்காக வராது. இந்த ஆடம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் கம்பெனி வச்சுருக்காரு. இந்த மியூசிக் ஸ்கூலுக்கு அவரோட சீட்ஸை சப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்காக அவர் வராரு. இவர் யார் மூலியமாக உள்ளே வராருன்னா ஈஸ்ட்மேனோட ஆர்கிடெக்ட் மூலியமாக உள்ளே வராரு. ஈஸ்ட்மேனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்கிடெக்ட் வந்து வார்ன் பண்ணிடுறாரு, உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணும்னு எனக்கு தெரியும். பட் ஈஸ்ட்மேன் வந்து ரொம்ப பஞ்சுவலான ஆள். அவரோட டைமை 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. 5 நிமிஷத்துக்குள்ளேயே என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஆடம்சன் வந்து ஈஸ்ட்மேனோட ஆர்கிடெக்ட் கூட அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. ரூம்குள்ளே போனோடனே ஈஸ்ட்மேன் வந்து அவரோட கண்ணாடியை கைட்டு கீழே வச்சுட்டு க்ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் உங்களோட ஆஃபீஸோட இன்டீரியர் ஒர்க்கை பார்த்தேன். இதோட ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நானும் இன்டீரியர் டிசைனில் தான் இருக்கேன். பட் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆஃபீஸை நான் பார்த்ததே இல்லை. என்ன இங்கே உட்காந்து நாள் ஃபுல்லாக வேலை செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஈஸ்ட்மேனுக்கு வந்து ஒரு சந்தோஷப்பட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மறந்த ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்த ஆஃபீஸை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். இங்கே தான் நம்ம நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆஃபீஸ் சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். பட் கொஞ்ச நாளாகவே எனக்கு டென்ஷனும் மற்ற ஒர்க்கும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆஃபீஸோட அழகை ரசிக்க நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே ஆடம்சன் வந்து பக்கத்தில் இருக்க வுட்டை தட்டி பார்த்துட்டு இது வந்து இங்கிலீஷ் டீ குடு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஈஸ்ட்மேன் வந்து ஆமாம் இது வந்து ஸ்பெஷலி இம்போர்ட்டட் வுட், என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு இம்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, அவங்க வந்து வுட் பிஸ்னஸில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுறாங்க. உடனே ஈஸ்ட்மேன் என்ன பண்ணுறாருனா விண்டோ வழியாக வெளியே இருக்க பில்டிங்கை காமிச்சு இது நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹாஸ்பிட்டல், இது நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஓல்டேஜ் ஹோம், இது நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அவர் பண்ண விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு. உடனே ஆடம்சன் என்ன பண்ணுறாருன்னா உங்களோட பணத்தை நீங்கள் மக்களோட நல்லதுக்காக செலவு பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆடம்சன் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ண அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸை காமிக்கிறாரு, நிறைய விஷயங்களை காமிக்கிறாரு, அவரோட சைல்ட்ஹுட் டேஸை பற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் டெவலப் ஆகிட்டே போகுது. தென் அவர் லஞ்சுக்கு கூப்பிட்றாரு. இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே டெவலப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஈஸ்ட்மேனோட கம்பெனிக்கு ஒரு சீட் சப்ளையர் தேவை. இப்போ அவரோட ஃப்ரெண்டான ஆடம்சனுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாரா ஆர் ஆடம்சனோட காம்படிட்டருக்கு அந்த ஆர்டர் கொடுப்பாரா? ஆப்வியஸ்லி அந்த ஆர்டர் வந்து ஆடம்சனுக்கு தான் போகும். கிட்டத்தட்ட அது 1 மில்லியன் வர்த் உள்ள ஆர்டர். இது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்மேன் சாகிற வரைக்கும் ஆடம்சன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூடவே இருந்தார். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து ஆத்தர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா உங்களால் எப்போ யாரை எந்த விஷயத்துக்காக பாராட்ட முடியுமோ பாராட்டி அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைங்க. அது உங்களுக்கு பர்சனல் கெயின் தந்தாலும் சரி தரலனாலும் சரி அவங்களோட லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆத்தர் இந்த சாப்டரில் சொல்லியிருக்க விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஆத்தர் இந்த பார்ட்ல சொல்லியிருக்கிற 6 சாப்டர். இப்போ இந்த 6 சாப்டரோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இன் ஹேண்ட்லிங் பீப்புள். இந்த பார்ட்டில் 3 பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் டோன்ட் கிரிட்டிசைஸ், கண்டெம் ஆர் கம்ப்ளைண்ட். அதாவது அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது,
அவங்கள கண்டம் பண்ணக்கூடாது, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் பிரின்சிபல் வந்து கிவ் ஹானஸ்ட் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். அதாவது அடுத்தவங்களை பாராட்டும் போது நம்ம ஹானஸ்ட்டாக சின்சியராக வந்து அவங்கள பாராட்டணும். தேர்டு பிரின்சிபல் அரவுஸ் இன் தி அதர் பர்சன் அண்ட் ஈகர் டு வாண்ட். அதாவது அடுத்தவங்களோட மனசில் நம்ம ஒரு தேவையை விதைக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கிற 3 பிரின்சிபல். செகண்ட் பார்ட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா 6 ways to make people like you. அதாவது இந்த 6 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக அடுத்தவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். இந்த பார்ட்டில் 6 பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பிகேம் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள். அதாவது அடுத்தவங்க மேலே நம்ம ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது மூலமாக அந்த பர்சனை நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அந்த பர்சனுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஒன் வந்து ஸ்மைல். சின்னதாக நம்ம அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறது மூலமாக கூட அடுத்தவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும். தேர்ட் பிரின்சிபல் ரிமெம்பர் தட் அ பர்சன்ஸ் நேம் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் சவுண்ட் இன் எனி லாங்குவேஜ். அதாவது ஒரு பர்சனோட பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா அவங்களோட பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்சனை பொறுத்தவரை அவங்களோட பேர் தான் எல்லா லாங்குவேஜ்லையுமே ரொம்ப ஸ்வீட்டான சவுண்டு. ஃபோர்த் பிரின்சிபல் பி எ குட் லிசனர், என்கரேஜ் அதர்ஸ் டு டாக் அபவுட் தெம் செல்ஃப். அதாவது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். தென் அவங்கள பற்றியே பேசுறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கி தரணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நம்மளை பற்றி கேட்குறத விட அவங்கள பற்றி பேசுறது தான் பிடிக்கும். அதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கி தரணும். ஃபிஃப்த் பிரின்சிபல் அது டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் அது. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பற்றி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பேசணும். சிக்ஸ்த் பிரின்சிபல் மேக் அதர் பர்சன் ஃபீல் இம்பார்ட்டன்ட் அண்ட் டூ இட் சின்சியர்லி. அதாவது அடுத்தவங்களை நம்ம ஜென்யூனாக இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக சின்னதாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் கூட அதுக்கு அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தவங்களை நம்ம சந்தோஷமாக ஃபீல் பண்ண வச்சா நம்மளால் அந்த பர்சனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருக்கிற 6 பிரின்சிபல். இந்த புக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த புக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ ஃபார் யர் டைம். ஹாவ் அ கிரேட் டே.